இந்த நீதிமான் என்கிற கான்செப்ட், இந்த நீதிமான்கள் என்கிற இந்த கான்சியஸ், இந்த நீதிமான்கள் என்கிற டீச்சிங்ஸ் சபைகளிலே போதிக்க தவறிவிட்டார்கள். சபைகளை அதை விவரிக்க மறந்து விட்டார்கள், அதை குறைச்சு விட்டார்கள். சபையில எதை அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா, பாவத்தை அதிகமா பேச ஆரம்பிக்கிறாங்க, அநியாயத்தை அதிகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. பாவம் இதை விடுங்க, பொய் சொல்றதை விடுங்க, விபச்சாரத்தை விடுங்க, குடிய பழக்கத்தை விடுங்க, பொய் சொல்றதை விடுங்க, சோம்பேறித்தனத்தை விடுங்க, இதை விடுங்க, அதை விடுங்கன்னு சொல்றாங்க அல்லவா? இன்னைக்கு அந்த மதங்களை போதிக்கின்ற போதலுடைய டீச்சிங்ஸ் என்னவாக இருக்கு சொன்னா, பாவத்தை விடுங்க, பாவத்தை விடுங்கன்றதே பெரிய போதனையாக இருக்கிறது. பட் பிப்ளிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பிரச்சனை பாவம் கிடையாது. பிரச்சனை அந்த பாவத்துக்கான சொல்யூஷனாக இருக்கிற இயேசுவை விசுவாசியாமல் இருப்பதுதான் பாவம். இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர்கள் தங்கள் பாவத்தை என்ன பண்ணப்படுகிறார்கள்?